இந்த வாக்குறுதியில் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போது பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அதிமுக தரப்பிலிருந்து முதற்கட்டமா 5 வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. பிரதமரினுடைய வருகைக்கு முன்பாகவே அதிமுக இதை வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டணியில் இருந்தாலும் இந்த அறிக்கை என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கூட்டணி ஆரோக்கியமாக இருக்கிறது. வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதனாலதான் இன்னைக்கு அவர் முந்தி வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆக ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு தன்னம்பிக்கையும் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருப்பதனால் மக்களிடம் அந்த வெற்றியை முதலிலேயே பதிவு செய்வதற்காக வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்கள் என்பது. இன்னொன்று, நீங்க நேற்று மும்பையோட வெற்றியை பார்க்கும்போது கொண்டாடும் பொழுது கூட மக்கள் எல்லாம் ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா நல்லது. ஏன்னா மத்தியில் ஆட்சி செய்யும் போது மாநிலத்திலே அந்த ஆட்சி நடக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கூட்டாக பல நல்லது நடக்கும். அதே மாதிரி மாநகராட்சியிலும் அதே கூட்டணி இருக்கும் பொழுது இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டபுள் என்ஜின் கவர்மெண்ட் வருவதற்கும் ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் பின்னால வருவதற்கும் ஒரு நல்வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில அதை அறிவித்திருக்கிறார் என்று தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அறிவித்த அறிவிக்கை எல்லாமே நல்ல அறிவிப்புகள் தான். ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய திமுக அரசு செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள்லயே கூடுதலா அந்த மகளிர் தொகைங்கிறது 2,000 வழங்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்பும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இல்ல, இதுல நான் அப்படி பார்த்தா நாங்க புதுச்சேரியிலேயே 2,000 ரூபாய் கொடுத்து கொண்டுதான் இருந்தோம். நம்மளோட கோரிக்கை என்னன்னா, தேவையானவர்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும், தேவையில்லாதவர்களுக்கு போய்விடக்கூடாது என்பதுதான். பாஜகவோட திட்டங்களும் இலவசமே கூடாது அப்படின்பது இல்ல. அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக அது தேவை என்றால் அது கொடுக்கலாம் என்பதுதான் பீகார்லயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி அறிவிக்கப்பட்டது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டின் வருமானத்தை உயர்த்தாம கடன் மட்டுமே வாங்கி கொண்டு அவர்கள் இந்த இலவசத்தை கொடுத்ததுனால் நாடு 2 மடங்கு கடனா ஆகிவிட்டது. ஆனா நிதி மேலாண்மை என்பது ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கக்கூடியது. ஆக மத்திய அரசை போலவே மாநில அரசும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில நிதி மேலாண்மை செய்து நிதி வருமானத்தை அதிகரித்து அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம். ஏன்னா ஆட்சி வந்த பிறந்தான் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா ஒரு வாக்குறுதி என்பது ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்கிறதால நாங்க இன்னும் மேம்படுத்துவோம்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லையே. தனியா பாஜக தரப்பிலிருந்து தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வெளியிடப்படுமா? இல்ல, எங்களுக்கும் தேர்தல் வாக்குறுதி அதற்கான குழு அமைக்கப்படுகிறது. அதனால நிச்சயமா நாங்களும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு பின்பு தனித்தனியாக இல்லைன்னா கூட்டாக சில வாக்குறுதிகள் தனியாகவும் சில வாக்கு கூட்டாகவும் கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எங்க கட்சி தலைவர்கள் உட்கார்ந்து முடிவு செய்வாங்க. ஆனா அந்தந்த கட்சிக்கு என்று மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது அதை வெளிப்படுத்துவதில் தவறில்லை என்பதுதான் எனது கருத்து. நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அதிமுக தரப்பிலிருந்து முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய சுற்றுப்பயணத்தின் கருத்தின் அடிப்படையில் இந்த 5 முக்கிய வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குல விளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பு அதில் இடம்பெற்றிருக்கிறது.